சிங்கத்தையாடா கூண்டுல அடைச்சு போட்டு வேடிக்கை பாக்குறீங்க? தூக்குறேன்டா, தூக்குறேன், உங்க எல்லாரையும் தூக்குறேன்டா. ஐயோ சேகர் சார், நான் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்காம வம்படியா கூட்டிட்டு வந்துட்டாரு இந்த ஏட்டு. ஏட்டு உதரண்டா உனக்கு சங்கு. சார், அம்மா, இந்த நாயுடு உங்களை போட்டு கொடுக்குறாரு சார். டேய், அதை ஏன்டா கலவரம் நடந்த இடத்துல மறுபடியும் அடிச்சு சொல்றீங்க? சங்கு ஊதுறதுன்னு முடிவாயிருச்சு. அத சேகர் ஊதுரா என்ன, நாயுடு ஊதுரா என்னடா? இது நாள் வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐ தான் இல்லாம இருந்துச்சு. இன்னையில இருந்து உங்களுக்கு ஏட்டும் கிடையாதுடா, க்ளோஸ்டா. தாசண்ணா, புடுங்கிட்டியே பீசன்னா. டீ சாப்பிடுங்கண்ணா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படா இவ்வளவு கூலா டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குற. ஏனுங்கண்ணா, நான் தான் தப்பு பண்ணிட்டுங்களா? நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த ஸ்டேஷன்ல வேலைக்கு வச்சேன் பாத்தியா, அதான்டா நான் செய்த தப்பு. ஏசி வராரா? ஐயோ, என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. இப்ப என்னையா பண்றது? கொஞ்ச நேரம் தலைமறை சொல்லுங்க சார். யாரு? இவனு தான் சார். பசுபதியா? இவன் தலையை வேணா மறைக்கலாம், உடம்ப என்னையா பண்றது? ஒரு ஹெல்ப் பண்றியா? அண்ணா சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யற. எனக்கு தேவைக்கு அதிகமாவே நீ செய்துட்டப்பா. ஒரு 10 நிமிஷம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஏசி போனதுக்கு அப்புறம் வாப்பா. சார், தாஸ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில இருந்து போன் மேல போன். டிபார்ட்மென்ட்க்கு என்னால பதில் சொல்லவே முடியல. அது வந்து சார், சேகர் மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும். ஏதாவது ஆயிருந்தா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்குமே. யாரையா பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? சார், நாங்க ஏதோ நினைக்காது, வேற ஏதோ நடந்து போச்சு சார். அதுக்காக எங்கட வேலையை விட்டு நீக்கி சஸ்பென்ஷன் அது இதுன்னு பண்ணிடாதீங்க சார். நோ 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 நோ, சின்ன காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க. கொஞ்சம் பெருசுதான் சார். 4 கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்னு சின்ன டீமை வச்சுக்கிட்டு மார்க்கெட் செய்யற எப்படி ரவுண்ட் அப் பண்ணீங்க? டிபார்ட்மெண்டே ஆடி போய் கிடக்குதியா? லாஸ்ட் வீக் நடந்த டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல மார்க்கெட் செய்யற என்கவுண்டர்ல போட்டு தள்ளிலாம் டிசைட் பண்ணிருந்தோம். ஆனா நீ அவனை உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்ட. உன்னை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியலையா? சார், ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். இஸ் இட்? எஸ் எஸ் எஸ். சீக்கிரட்டா நெட்வொர்க் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு கரெக்ட் டைம்ல மார்க்கெட் சேகர ரவுண்ட் அப் பண்ணோம் சார். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அட்டெம்ப்ட்ல நம்முடைய டிபார்ட்மெண்ட் ஏட்டு தாச 2 டைம்ஸ் இழந்தர பாத்துச்சு சார். ஐ மீன் 2 தடவை நான் மயிரிழையில உயிர் தப்பியிருக்கேன் சார். நிஜமாவா? இது இவங்க அம்மா மேல ஆன சார். எனிவே தாஸ், இந்த ஸ்டேஷனுக்கு இன்னையில இருந்து நீங்க இன்ஸ்பெக்டர். ப்ரொமோஷன் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தான் ப்ரொமோஷன். ஈவினிங் கர்டஸிக்கு நீங்க வந்து கமிஷனரா பாருங்க. சார், சார், ஒரு டவுட் சார். ஸ்ட்ரைட்டா நான் ஏசி ஆவறதுக்கு ரூல்ஸ் பெர்மிட் பண்ணாதா சார்? உன் டேலண்ட்க்கு நீ டிசியே ஆயிருவியா? Thank you சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். சார், கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். ஐடு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு மாலை வாங்க போறியா? இல்ல சார், எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது, அதான் போயிட்டு வந்தேன். பசுபதி, பசுபதி, என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? மன்னிச்சிருங்கண்ணா, ஆறி போயிரும் டெல்லட்டி நானே குடிச்சேன். அடச்சி, நான் இதே சொன்னேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், இவங்க எல்லாருக்குமே அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீங்க இன்ஸ்பெக்டர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லீங்கண்ணா. வேற யாரு? வாசல் இருக்கிறாருல அவருங்க. யாரு? அந்த சென்ட்ரியா? அவன் பொண்டாட்டி ஓடி போன துக்கத்துல மெலிஞ்சுக்கிட்டே போறானே. புள்ளையார சொன்னனுங்க. ஓ, பிள்ளையாரா? அவருக்கு பொண்டாட்டியே கிடையாது. இது வந்த நேரம் தானே நமக்கு நல்லது நடந்திருக்குது. அப்படியா? ஆமாங்க. ஏங்காய ஓடுறான், மேட்ரை கொண்டாடுறான். நீ வெறும் அல்வா பார்ட்டி, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? என்ன வேணும் கேளு. ஆறு இந்த மாதிரி சம்பளம் வாங்கணும்னு உனக்கு என்ன வேணும்? சொல்லு. எச்ச வாய்க்குள்ள குச்ச விட்டு ஆட்டிடுவேன். டியூட்டி நேரத்துல லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க, போட்டி எப்படி எடுத்துருவேன். பிச்சு புடிய பிச்சு. நான் ஸ்டாப் பண்ணா நீங்க ரீவைண்ட் பண்ணி கேக்குறீங்களா? ஆமா, இந்த பீடிக்கு இந்த லேடி தேவைப்படுதா? என்ன நடக்குறீங்க? சார், ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு. கேஸ் விஷயமா? நாயுடு எங்க? சார், இங்கதான் சார், இங்க இருந்தாரு. டேபிள் கடியியா? எங்க நாயுடு? நாயுடு சார், கூப்பிட்டீங்களா சார்? நாயுடு, ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப். இந்த ஸ்டேஷன்லயே சின்சியரான ஒரே போலீஸ் நீதான். ஐ அம் ப்ரவுட் ஆஃப். நடேசாவது கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா நாயுடு நீ கேஸ் கூடவே பேசிக்கிட்டு இருக்கே. சாரி சார், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு. ஆல் லாங்குவேஜ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நேத்து வரைக்கும்
இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுக்கிற இந்த நிமிஷத்துல இருந்து யாரும் பெண்கள் கிட்ட பேசக்கூடாது. அதுவும் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் பெண்கள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சத்தம்? சாவித்ரி, சாவித்ரி, அடடா, ஐயோ, டீ கொட்டிருச்சே. கால்ல பட்டுச்சா? இல்ல. கையில பட்டுச்சா? இல்ல. முதுகுல பட்டுச்சா? இல்ல. எங்கேயோ உனக்கு பட்டிருக்கு. இல்ல. என்ன சொன்னா ஐயோ, வருத்தப்படுறவனே இல்ல, மறைக்கிறேன். இல்ல. தானே? எல்லாரும் தானே சாவித்ரி? பாக்குறாங்க சார். எல்லாரையும் வேணா வெளியே அனுப்பிச்சிடலாமா? என்ன பார்வை? ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்காக டச் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. புரியுதா? போங்க போய் டியூட்டி பாருங்க எல்லாரும். சாவி, நீ எடுத்து வந்த பசுபதியை கொடுத்து விட்டு கிளம்பிட்டியே. அவர் இல்ல, அதுதான் நான் வந்தேன். அவ ஏதாவது எஸ்பி வீட்டுக்கு சில்லற வேலைக்கு போயிருப்பா. பசுபதி இல்லையா? பசுபதியை தான் பாக்கணுமா? நான் இல்லையா? உங்களன் கொச்சச்ச மாதிரி சார். கொச்சச்சன் ஒச்சச்சன் பொச்சச்சன். எங்க இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணு. கொச்சச்சன். அப்படின்னா என்ன மீன்? சித்தப்பா. சித்தப்பாடா. You can go. சார் பாத்திரம். பாத்திரம் வேண்டாம், மூத்திரம் வேண்டாம், ஆத்திரத்தை கிளப்பாத போ. குருவாயிரப்பா. ஆத்திரம். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். நம்மள மாட்டி விட்ட மாதிரியே அவனை நாம மாட்டி விடணும். அவனை போலீஸ் கேஸ் போட விடக்கூடாது. பாட்டி சொல்றதா கரெக்ட். அவன் யூனிஃபார்ம் போடுறதுக்கே அன்பிட்டுங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப என்ன பண்ணணுங்கிற? அவனை காலை முடிச்சு போடணும். பாட்டிமா, பாட்டிமா, எங்க Hello, இருக்கீங்க mister. நீங்க? உன் பேர் என்ன சொன்ன? ராசகாபாளையம் பசுபதிங்க. ஊரு பேரும் நல்லா இருக்கு, உன் பேரும் நல்லா இருக்கு. அது கிடக்கட்டும்னே. பாட்டிமா எங்கீங்க? பாட்டியம்மா தானே? இங்க வந்து நில்லு சொல்ற. வந்துட்டேனுங்க. பாட்டிமா எங்கீங்க? என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. வெயிட்டா? இப்ப வந்துருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க பாட்டிமா. சீக்கிரம் பேசுங்க. பாட்டிமா, ஐயோ அக்கா, அக்கா. Yes sir. Yes. I will do the necessary action sir. நாயுடு, நாயுடு. சார் கூப்பிட்டீங்களா சார்? அந்த ஜாம் பஜார்ல ஒரு இரும்பு கடையை திருட்டு போச்சு இல்லையா? அதெல்லாம் நான் எடுக்கலையே சார். Shut up. அந்த அக்யூஸ்ட் எல்லாமே கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் கிட்ட பதுங்கி இருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். நீங்க என்ன பண்றீங்க? நேரா சிபிசிஐடி ஆபீஸ்க்கு போயிட்டு அத பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றீங்க. கம் ஆன், கம் அப். கோ. ஏட்டையா, அவளை ஐயோ, புடிங்க. பசுபதி. அட சொன்னா கேளு நீ. விளையாட குடுறா, நான் லெட்டர். அட தர மாட்டேன் நீ ஒண்ணு கமா லெட்டர் எழுத வேணாம்ல. பசுபதி குடு. சொன்னா கேளு, தர மாட்டேன். கொடுத்து வாங்க. அலும்புகள் வாங்கி கொடு. அப்படிதான். ஏய், நிறுத்து. எவ்வளவு நேரம் தான் நானும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல முனிசிபாலிட்டி பார்க் நினைச்சீங்களா? என்ன நடக்குறீங்க பாருங்க அத. எங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி சொன்னா என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. என் அம்மே சுகந்தன். எங்க அம்மாவுக்கு எப்ப மலையாளம் புரியும்? 30 நாளில் மலையாளம் புக் விக்குது, அதை வாங்கி கொடுத்துடலாமா? விளையாடாதீங்கண்ணா. நான் இப்ப எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதணும். முதல்ல போச்சு வைங்க. போனா போயிட விட்டு பொச்சச்சன் கொச்சச்சனா பெரிய பிரச்சனை ஆயிருமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சித்தப்பான மலையாளத்துல சொன்னா எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோடா, இது பொய்யாக்கும். பொய்யோ? லஜ்ஜாவதியே என்ன அசத்துற ரதியே. ஓ, என்ன பாடாவதி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கீங்க? நான் எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணுங்கிறேன். எனக்கே இப்ப லெட்டர் எழுதுற மூடு தான் இருக்கு. அப்படியே உட்காரு, வா எழுதுறான். எந்த சாவித்திரி குட்டிக்கு அம்மாக்குங்க. சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா அம்மா 2 அம்மாவா? அம்மா அம்மா, நான் பசுபதி எழுதுறேனுங்க. நான் நல்லா இருக்கணுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா, இங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுங்கம்மா. ஏனுங்கண்ணா? ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு, கிடைச்சிரும். அம்மா, எனக்கு இங்க ஒருத்தர் என்ன தங்க வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு வேலையும் கொடுத்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாருங்கம்மா. அவர் பேரு தாசுங்கம்மா. அம்மா, நீங்க உங்க உடம்ப எழுதுங்கண்ணா, எழுதுங்கண்ணா. அம்மா, நீங்க உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்குங்கம்மா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. என்ன தாசனை பாத்துக்குவாருங்கம்மா, தாசனை பாத்துக்குவாருங்கம்மா, தாசனை பாத்துக்குவாருங்கம்மா. அவ்வளவுதான். ஏன்னா உடம்பெல்லாம் தெக்க வடக்கு இருக்குது. பசுபதி, சிங்கத்துக்கே சென்டிமெண்ட் சீனாப்பா. அண்ணா, நீங்க அழுதுட்டுருங்க. நான் இந்த லெட்டர் போய் எங்க அம்மாக்கு போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்கண்ணா. நான் அந்த மாமூல் வாங்கின பணத்தை எங்க அம்மாளுக்கு அனுப்பிச்சிருந்தேங்கண்ணா. போலீஸாவே ஆயிட்டானே. 1000, 1100, 1300. கை நிறைய எவ்வளவு பணம் வச்சிருக்க? டேய், நம்ம பசுபதி பணம் வச்சிருக்கான்டா. பசுபதியா? அவனுக்கு ஏது இவ்வளவு பணம்? போலீஸ்ல சேர்ந்து மாமூல் வாங்க ஆரம்பிச்சுட்டானோ? போட்டு என்ன பாரு, இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்றா. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் தாசனே சம்பளமா கொடுத்த பணத்தை அப்படியே உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். அந்த பணத்துல நீ ஒரு செல்போனும் வாங்கி வச்சுக்க. நீ எப்ப வேணாலும் என் கூட பேசலாம். இங்க நான் உன் நினைப்பாவே இருக்கேன். தாசன் புண்ணியத்துல இன்னமேல நம்மளுக்கு நல்ல நேரம் தான். ஏன்டா கீழே போட்ட? ஏமா, சின்ன வயசுல டவுசர் போடாத காலத்துல இருந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி இருக்கோம்.
என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டானா அவன் பழச மறந்துட்டேன். பசுபதி பத்தி ஏதாவது பேசுன வீட்டுக்குள்ளே விட மாட்டான். இங்க ஒரு சிறுத்தை சீறிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கா கண்டுக்கிறாம போற. எறும்பயலுக்கு பேச்சப்பாரு. ஆஹா, கிழவிக்கு காசு வந்த பவுசி கண்ணை மறைக்குது. நம்மளும் பணம் சம்பாதிக்கணும். நம்மனால நல்ல நோட்டுனா சம்பாதிக்க முடியாது. சிவகாசிக்கு போய் மிஷின் வாங்கிட்டு வந்து கள்ள நோட்டாச்சு அடிப்போம். சார் எஸ்பி பொண்ணு. என்னம்மா பிரியா நொண்டிக்கிட்டு வர்ற? ஆக்சிடென்டா? சொல்லு எவன்னு. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிடுற. உங்க ஸ்டேஷன்ல வேலை செய்யறானே பசுபதி, அவன்தான். யாரு? நம்ம பசுவா? அது கண்ணுக்குட்டி ஆச்சேம்மா, ரொம்ப நல்லவனாச்சே. நான் போய் சொல்றேனா? முதல்ல அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவன் போலீஸா இருந்தாதானமா சஸ்பெண்ட் பண்ண முடியும். வாட்? அவன் இங்க போலீஸ் இல்லையா? ஆமா சும்மா அப்படியே இங்க ஸ்டேஷனுக்கு டீ காபி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க எடுபடி, அவ்வளவுதான். இது நான் சும்மா விட மாட்டேன். இம்மீடியட்டா டாடி கிட்ட சொல்லி உங்க எல்லாரும் மேலயும் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். ஐயாமா இதெல்லாம் பெருசு பண்ற. சின்ன காயம் தானமா. தென்னமர குடி எண்ணெய வாங்கி தடவுறீன்னா வீக்கம் வத்திருமா. தயவு செய்து எங்க குடிய கெடுத்துறாதம்மா. கால்ரா கால்ரா கால் தானா? ஐயோ கால்ரா. எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுங்க, பேசுங்க. இந்த காலா? அம்மா நான் தாஸ் பேசுறேம்மா. ஐயா கும்பிடுறானுங்க. என்னம்மா இது கும்பிடுறேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பசுபதி இது வரைக்கும் என்ன விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்ல. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்கய்யா. ஒரு பிரச்சனையும் இல்ல, பசு நல்லா வளருது. ஓகேயா? இந்த அம்மா அவன்கிட்ட குடுக்குறமா. கொடுங்க. அம்மா அப்புறங்கம்மா. சின்னமணி நீங்க இப்ப வந்தீங்க? அம்மா நம்ம சின்னமணி வந்திருக்குதுங்க. அதாங்க நம்ம எஸ்பியா பொண்ணுங்க, ரொம்ப தங்கமான பொண்ணுங்கம்மா. இந்த பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. இந்தாங்க அம்மா பேசுறாங்க. அம்மாங்க பேசுங்க, பேசுங்க அம்மாட்ட. அம்மா அம்மனி, பசுபதி உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்காங்க. என் புள்ள முரட்டு பைய, ஆனா ரொம்ப நல்லவம்மா. ஏதோ முன்ன பின்ன இருந்தா பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பன்னு இல்லாம வளர்ந்த பிள்ளை, உங்களை நம்பிதான் விட்டுருக்கேன். ஜாக்கிரதையா பாத்துக்கண்ணே. சரிம்மா. மா சொல்லுங்கம்மா. நான் தான் சொன்னேன்லங்க சின்னமணி ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு. அவங்க வீட்டுல எல்லாருமே அப்படித்தானுங்கம்மா, ரொம்ப நல்லா. ஹலோ. சரி ஐயா இருக்காரு சார். எஸ். முதியோர் இல்லத்துல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்லுங்க சார். எங்க அந்த ரவுடி பசங்க சொல்லுங்கண்ணா. பசுபதி இப்ப நான் கேக்குறேன், எங்க அந்த ரவுடி பசங்க? சார் எல்லாருமே போயிட்டாங்க சார். இந்த தாஸ் வரேன்னு சொன்ன உடனே அடிவயிறு கலங்கி ஓடி போயிருப்பானுங்களே, திரும்பி வரேன் இருக்காங்க சார். அதுக்குள்ள நாங்க கிளம்பிடுவோம்ல சார். ஏன் சார் பதட்டப்படுறீங்க? அவசரமா போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். ஆமா இங்க என்ன பிரச்சனை? சார் உங்களுக்கே தெரியும், யுஎஸ்ல இருக்கிற சாந்தகுமார்ன்றவர் தான் இந்த இடத்த முதியோர் இல்லத்துக்காக கொடுத்தாரு. யாரோ சில பேர் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் நாங்க இருக்கும்போது நீங்க தைரியம் பாருங்க. என்னங்கனாச்சு உங்களுக்கு? எமோஷனல் ஆயிட்டேன் பசுபதி. ஏன்னா தப்பா எதுவும் பேசணும்? பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு மப்டியில இருக்கிற சாதாரண கான்ஸ்டபிள் நீ சொல்ற வார்த்தைகளை டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ல வந்திருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா அவங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வரும்டா. வருங்கிறீங்க? வர வைக்கிறேன்டா, வர வைக்கிறேன். நீ உள்ள போய் யாருக்காவது இன்ஜூர் ஆயிருக்கான்னு மட்டும் பாரு. போ பண்ணி தொலைங்க. சார் 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 ஏன் சொல்றீங்க சார்? தொடைய தட்டினல அது மிஸ் ஆகி அடிபட்டுருச்சு. டேய் ஜாசே. ஐய் பாட்டி, என்ன உன் கேங்கோட நிக்கிற? எப்படி இருக்கற? டேய் இங்க இருக்க எனக்கு பயமா இருக்குடா. என்ன வீட்ல கொண்டு போய் வச்சுக்கடா. நோ பாட்டி நோ. ஏண்டா? ஏன்னா எனக்கு பாட்டியை விட டியூட்டி தான் முக்கியம். நான் உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி. உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி. உங்க பாட்டிடா. நீ எத்தனை வாட்டி பாட்டி பாட்டின்னு உன் பொக்கவாயை ஆட்டி ஆட்டி சொன்னாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். ஐயோ அம்மா, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கம்மா ஞாபகம் வருது அம்மா. ஏமா உங்களை எல்லாமா வெளியே போக சொன்னாங்க அந்த ரவுடி பசங்க? இத பாருங்கம்மா, நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக வேணாம். நான் இருக்கேன், தைரியமா இருங்க. பெத்த பிள்ளைங்களே எங்களை அனாதையா விட்டு போயிட்டாங்க. யார் பெத்த பிள்ளையோ எங்களை அம்மா அம்மான்னு பாசம் காட்டுறியப்பா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைய உங்களை இங்க உணர்ந்து விட்டு போயிட்டாங்க? அதை ஏன்பா கேக்குற? 4 பிள்ளைகளை பெற்றேன், நல்லபடியா படிக்க வச்சேன், நல்ல கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன், நல்ல வேலையிலயும் இருக்காங்க. ஆனா என்ன மட்டும் பாத்துக்க முடியாது, இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுல இருந்து மீண்டும் சாவு கூட வர மாட்டேங்குது. அந்த தருதல பையன் எங்கம்மா இருக்கா? சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன். எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. என்ன யார் இவன்? இவன்கிட்ட உன் சோகத்தையை சொல்லிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் சொல்லலப்பா. நடிக்காத, சொல்லி இருப்ப நீ. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல ஒருத்தன் கூட என்ன வச்சு பாத்துக்கல, கொண்டு வந்தீங்க அனாதை மாதிரி விட்டானுங்க, நீ புலம்பி இருப்ப. தானே சொன்னேன். என்னத்த உண்மையை சொன்ன நீ? இதே மாதிரி சொல்லிட்டு தான் வச்சுக்கோ, கட்ரா பண்ணதையும் கட் பண்ணிட்டு உண்மையிலே உன்னை அனாதை ஆக்கிடுவேன். அப்புறம் மயிலாப்பூர் கோயில்ல எப்படி அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு தெரு பிச்சை எடுக்க விட்டுருவேன். ஞாபகம் வச்சு. என்றா சொன்ன பெத்த தாய கோயில் வாசல பிச்சை எடுக்க விடுவியா? அதுக்காக நீ யாரியா? நான் யாரா? ஏண்டா உன் வீட்டுல உன் பொண்டாட்டி இருக்க இடம் இருக்கு,
உன் புள்ள குட்டி இருக்க இடம் இருக்கு, நீ வளர்க்கிற நாய் பூனை எல்லாம் இருக்க இடம் இருக்கு. உன்னை பெத்த அம்மாடா, இந்த அம்மா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட வேட இல்ல சார். நிஜமாவே இடம் இல்ல சார். இடம் இல்லையா? இடம் இல்லையா? ஏன்டா இடம் இல்ல? என்ன மட்டும் ஏன் சார் அடிக்கிறீங்க? என் அண்ணன் கூட தான் சார் இந்த கழுவியை வச்சு காப்பாத்தாம என் கூட பெத்த தாய் உனக்கு கிழவியடா. அம்மானே கூப்பிடுறேன் சார். அம்மானே கூப்பிடுறேன் சார். கூப்பிடு. அம்மானே கூப்பிடுறேன் சார். தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொண்டு போடு உன்னை. மரியாதை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் நல்லபடியா வச்சு காப்பாத்து. போடா. பசுபதி, இங்க ரவுடிங்க அட்டகாசம் பண்றாங்கன்றதுக்காக நம்ம பந்தோபஸ்து கூப்பிட்டுருக்காங்க. நீ வந்து இங்க ரவுடித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்? இதை நான் அனுமதிக்கவே முடியாது. பெத்த தாய் அனாதையாக்கிட்டு ஊர் சுத்துறானே, இத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. பசுபதி, இந்த மரியாதை தான்டா உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். விளையாடிட்டு வாடா, நான் வெயிட் பண்றேன். என்ன வேணாலும் முடிவெடுறேன், எனக்கு ஓகேடா. சார் வாங்க இங்க வாங்க. தம்பி, முதல்ல இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுடைய பசங்களுக்கும் போன் பண்ணி உடனே வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்க. எவனாவது மாட்டானா என்கிட்ட சொல்லுங்க. தம்பி முதியோர் இல்ல என்ன பண்றது? இழுத்து மூடுங்க சார், இழுத்து மூடுங்க. இது இருக்கிறதுனால எல்லா பையில அவங்க அம்மா கொண்டு நீங்க அனாதையா சேர்த்துட்டு இருக்கானுங்க. போங்க, போய் போன் பண்ணுங்க. தாசு, வச்சிட்டாலே பீஸ். என்ன அந்த பாட்டி? பையன் சொன்னதுதான் கேட்டீங்க. ஆமா. என்ன வீட்டுக்கு கூட்டு போடா. எப்படி பாட்டி? நானே ஒண்டிக்கட்டையா போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு போய் வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? யாராவது கேட்டா அனாதைன்னே சொல்லிரு. நான் ஏன்டா அனாதைன்னு சொல்லணும்? என் பேரன் தான் நீ இருக்கே. இருக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்றது? இதெல்லாம் பசுபதி கேட்டா என்னைய போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் நான் சமாதி, நீ அனாதை. சரி, அழாத. நான் இங்க இருந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. இப்பதான் என் வயித்துல நீ ஆரோக்கிய பால வார்த்தை. தாசனா, என்னப்பா? ஏன் அழுகுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. இந்த பாட்டிய பார்த்தா எங்க ஆத்தாவை பெத்த ஆத்தாவையே பார்த்த மாதிரி இருக்கு. அதான் இவங்களை தத்து எடுத்துக்கலாமான்னு பாக்குறேன். கத்த இருக்கிறீங்களா? ஏன்? என்ன நீங்க? பாட்டிமா, உங்களை எவன் கொண்டாந்தீங்க விட்டான்னு மட்டும் சொல்லுங்க. ரெண்டு கைய எதுக்குப்பா அவன் கையெல்லாம் நர நரன்னு ஒடிச்சுக்கிட்டு? இவங்கள நான் தத்து எடுக்கிறேன், உனக்கு என்ன? நீ சும்மா இல்லையா? எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ வா நம்ம நாளைக்கு வந்து நீ கூட்டிக்கிறேன். பாட்டி பாவம், எவன் தெரிஞ்சா? பசுபதி வெளியே வா. நான் என்னன்னா ஸ்டேஷனுக்கு போகாம வண்டிக்கு கொண்டாந்து இங்க நிப்பாட்டிட்டீங்க. ஸ்டேஷன்ல இனிமே ஒண்ணு வச்சு என்னால குப்பை கொட்ட முடியாது. நீ முதல்ல ஊரை பார்த்து போ. நான் என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹோம்ல அடிச்சே கூத்து. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வர உன் ரவுடித்தனத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மட்டும் தான் அம்மா இருக்காங்களா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? நாங்கெல்லாம் ஆகாயத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா குதிச்சிட்டோமா? ஆனா ஊனா அம்மா அம்மான்னு ஓவர் எமோஷன் ஆகுறியே, அதுக்கு என்ன காரணம்? சொல்லியா சொல்லு. அண்ணா இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. உன்கிட்ட காரணம் இல்ல. அதே மாதிரி உன்ன ஊருக்கு அனுப்புறதுக்கும் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பியா? நான் உங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா 4 வயசுல இதை பண்ணுச்சு, 5 வயசுல இதை பண்ணுச்சுன்னு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது பத்தி சொல்ல தெரியும். ஆனா எனக்கு நான் 40 நாள் உசுரா இருந்தப்பவே எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு நல்லா தெரியுங்கண்ணா. நான் 40 நாள் உசுரா இருந்தப்ப எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. அடி பாவி, உன்னை கல்யாணம் பண்ண நேரம் தான் என் பையன் பாதிலேயே போயிட்டேன்னு எங்க அம்மா வந்து ஊரே ஒதுக்கி வச்சிட்டாங்கண்ணா. அந்த வார்த்தையெல்லாம் கேட்க பிடிக்காம எங்க அம்மா அன்னைக்கே சாகலான்னு நினைச்சாலுங்க. ஆனா எங்க அம்மா வயித்துல குறை உசுரா நான் இருந்தேனுங்களா, என்ன கொல்ல மனசு இல்லாம எங்க அம்மா தா உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி 40 நாள் உசுரா இருக்கும் போது இருந்து எங்க அம்மாவோட சோகத்தை கேட்டு கேட்டே வளர்ந்தவங்க நான். அதனால எனக்கு எங்க அம்மா தானே உலகம், எங்க அம்மா தானே வாழ்க்கை, எங்க அம்மா தானே நான் உசுரு. அதனாலதான் நான் எங்க அம்மா மேல பைத்தியமா இருக்கேன். அது தப்பு, நான் மன்னிச்சிருங்க. நான் ஊருக்கே போறேன். பசுபதி வேன்ல ஏறா. என்னமோ நான் சொன்னா உடனே ஒரு கோவிச்சு கிளம்பிட்டாராம். உள்ளவா, நான் கண்கலங்கிற மேட்டர் யாருக்கு தெரியாம பாத்துக்க. மூடு கதவை.